குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். அருள் புலம்பல் 1 அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்குறள் மாதிரி 2 வரிகள்ல 75 பாடல்கள் பாடியிருக்காருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாடல் 1. கன்னி வனநாதா கன்னி வனநாதா. அதாவது மதுரை மாநகரம் ஒரு காலத்தில் காடாக இருந்தது. பின் கன்னியான அங்கையர் கன்னியால் நாடாக்கி ஆளப்பட்டதால் கன்னிவனம் என்று அழைக்கப்பட்டது. கன்னிவனம் என்ற மதுரையில் வீற்றிருக்கும் இறைவா, கன்னிவனம் என்ற மதுரையில் வீற்றிருக்கும் இறைவா. அப்படி ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்தது பாடல் 2. மூலம் அறியேன் முடியும் முடிவறியேன் ஞாலத்துட்பட்ட துயர் நாட நடக்குதடா. மூலம் அப்படின்னா தொடக்கம், ஞாலம் அப்படின்னா உலகம். அதாவது நான் அடைந்த துன்பத்தை ஆய்ந்தால் அது தொடங்கும் காரணத்தை நான் அறியேன். அது முடியும் முடிவும் இன்னது என்று எனக்கு தெரியாது. என்றாலும் அத்தகைய துன்பம் உலகில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. அறியாமையாம் மலத்தால் அறிவு முதல் கெட்டேனடா பிரியா வினை பயனால் பிடித்தேனடா. இதுதாங்க அந்த பாடல். மலம் அப்படின்னா குற்றம். அறியாமை என்ற ஆணவ மலத்தின் மறைப்பினால் நான் அறிவு கலக்கம் அடைந்தேன். என்னை பிரியாமல் என்னுடன் தங்கும் கண்ம மலத்தால் பிடித்தவன் போல் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட விளக்கம். அடுத்தது பாடல் 4. தனுவாதி நான்கும் தானாய் மயங்கினேண்டா மனுவாதி வலையில் அகப்பட்டேனடா. இதுதாங்க அந்த பாடல். ஆதி அப்படின்னா தொடக்கம். தனு உட்பட கரணம், புவனம், போகம் என்ற இந்த 4ம் மாயையாய் விளங்கவும் நான் இவற்றையே உயிரான யான் என்று எண்ணி கலங்கினேன். மறைப்பு சக்தியின் வலையில் அகப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளுடைய விளக்கம். அடுத்தது பாடல் 5. மாமாயை என்னும் வனத்தில் அலைகிறண்டா தாமாய் உலகனை தாது கலங்கிரண்டா. மாமாயை அப்படின்னா மிகப்பெரிய மாயை, வனம் அப்படின்னா காடு. மிகப்பெரிய மாயை என்ற காட்டில் திசை தெரியாமல் அலைகின்றேன். அந்த மாயைகளே நானாகி எல்லா உலகத்தும் அலைந்து பெரும் பிணி அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளுக்கு அர்த்தம். அடுத்தது பாடல் 6. மண்ணாசை பட்டேனை மண்ணுண்டு போட்டதடா பொன்னாசை பெண்ணாசை போகேனே என்குதே. உண்டு அப்படின்னா விழுங்கி. அதாவது மதுரையில் வீற்றிருக்கின்ற இறைவா, இவ்வுலகின் மீது ஆசை கொண்ட என்னை இந்த உலகமே விழுங்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் பொன்னாசையும் பெண்களின் மேல் எழும் ஆசையும் என்னை விட்டு நீங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளுக்கான அர்த்தம். அடுத்தது பாடல் 7. மக்கள் சுற்றத்தாசை மறக்கேனே என்குதே திக்கரசாம் ஆசையது தீரேனே என்குதே. மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், திக்கு அப்படின்னா திசை. என் மனமானது துறவு மேற்கொண்ட பின்பும் பிள்ளைகளையும் உறவினர்களையும் மறந்துவிட மறுக்கின்றது. 8 திசைகளையும் ஆள வேண்டும் என்ற ஆசை என்னை விட்டு அகல மறுக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 8. வித்தை கற்கும் ஆசையது விட்டொழியேன் என்குதே சித்து கற்கும் ஆசை சிதையேனே என்குதே. வித்தை அப்படின்னா கல்வி. உலகியல் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆசை என்னை விட்டு அகல மறுக்கின்றது. அட்டமா சித்திகளை கற்க வேண்டும் என்ற ஆசையும் என்னை விட்டு அகல மறுக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 9. மந்திரத்தில் ஆசை மறக்கேனே என்குதே சுந்தரத்தில் ஆசை துறக்கேனே என்குதே. சுந்தரம் அப்படின்னா அழகு. என் உள்ளமானது மந்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை மறக்க மறுக்கின்றது. அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசையையும் அது விடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 10. கட்டு வர்க்கத்தாசை கழறேனே என்குதே செட்டு
கட்டுதனில் ஆசை சிதையேனே என்குதே. கட்டு வர்க்கம் அப்படின்னா சிறந்த ஆடைகள், செட்டு அப்படின்னா சிக்கனம். சிறந்த ஆடைகளை அணிய வேண்டும் என்பதில் உள்ள ஆசையை என் உள்ளம் கைவிடவில்லை. சிக்கனமாய் வாழ்ந்து பொருளை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையையும் என் மனம் கைவிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 11. மாற்றும் சலவை மறக்கேனே என்குதே, சோற்று குழியும் மின்னன் தோரேனே என்குதே. சோற்றுக்குழி அப்படின்னா வயிறு. அடிக்கடி மாற்றி சலவை செய்த ஆடையை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையை கைவிடவில்லை. உணவு உண்ணும் குழியான வயிறு இன்னும் நிரம்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளுக்கான அர்த்தம். கன்னி வனநாதா கன்னி வனநாதா, அதாவது மதுரையில் வீற்றிருக்கும் இறைவா, மதுரையில் வீற்றிருக்கும் இறைவா, ஐந்து புலனும் அடங்கேனே என்குதே, சிந்தை தவிக்கிறதும் தேரேனே என்குதே. சிந்தை அப்படின்னா மனம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 புலன்களும் என்னை விட்டு நீங்க மறுக்கின்றன. அவற்றில் ஆசை கொண்டு திரியும் மனமும் அவற்றால் உண்டாகும் தீமையை உணர மறுக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 14. காம குரோதம் கடக்கேனே என்குதே, நாமே அரசென்று நாள்தோறும் எண்ணுதே. குரோதம் அப்படின்னா கோபம், நாள்தோறும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும். என் மனத்தை விட்டு காமம் கோபம் என்பவை நீங்க மறுக்கின்றன. அந்த மனமும் நானே அரசன் என்று நாள்தோறும் எண்ணுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 15. அச்சம் ஆங்காரம் அடங்கேனே என்குதே, கைச்சும் இன்னும் மானங்கழறேனே என்குதே. அச்சம் அப்படின்னா பயம், ஆங்காரம் அப்படின்னா ஆணவம், கைச்சும் அப்படின்னா வெறுப்பு உண்டாகியும், அதாவது வலிமையானவரை கண்டு பயப்படும் பயமும், எளியவரை கண்டு அவரை விட நாம் பெரியவர் என்று கொள்ளும் ஆணவமும் அடங்கவில்லை. உலகியலை உணர்ந்து அதில் வெறுப்பு உண்டாகியும் அபிமானம் நீங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 16வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.